புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் அருகே பூ மார்க்கெட் வியாபாரிகள் பேருந்துகளை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சாமிநாதன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சாமிநாதன், வணக்கம். விவரங்கள். வணக்கம். புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள செயல்பட்டு வரும் பூ மார்க்கெட்ல தராசுகளில் முத்திரை இல்லை என்று கூறி வணிக வரித்துறை அதிகாரிகள் தராசுகளை பறிமுதல் செய்தனர் வியாபாரிகளிடமிருந்து. இதனை கண்டித்து பூ வியாபாரிகள் பழைய பேருந்து நிலையத்தில் சாலை மறியலில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட பழைய பேருந்து நிலையம் அருகே பூ மார்க்கெட் செயல்பட்டு வருகிறது. இங்கு 50க்கும் மேற்பட்ட பூ மொத்த விற்பனை கடை மற்றும் ஏலதாரர்கள் செயல்பட்டு வருகின்றனர். இங்கு 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பூக்களை உற்பத்தி செய்து இங்கு வந்து மொத்த வியாபாரிகளிடமும் ஏலதாரர்களிடமும் விற்பனை செய்து வருகின்றனர். அதுபோல இன்று ஏலத்தில் விற்பனை செய்து கொண்டிருந்த போது அங்கு வந்த வணிக வரித்துறை அதிகாரிகள் பூ வியாபாரிகள் பயன்படுத்தி வரும் எலக்ட்ரானிக் தராசுகளை ஆய்வு செய்துள்ளனர். அப்போது அரசு விதிகளின்படி வருடத்திற்கு ஒரு முறை ஆய்வுக்கு உட்படுத்தப்படாமல் பூ வியாபாரிகள் ஏமாற்றி மின்னணு திராசுகளை பயன்படுத்தி வந்ததாக கூறி அதிகாரிகள் 20க்கும் மேற்பட்ட மின்னணு திராசுகளை பறிமுதல் செய்து எடுத்து சென்றனர். இதனால் பூ வியாபாரிகள் மற்றும் பூ ஏல வியாபாரிகள் வணிகத்துறை அதிகாரிகளின் செயல்பாட்டத்தை கண்டித்து பழைய பேருந்து நிலையம் அருகே சாலையில் நின்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதோடு பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து காவல்துறையினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் வணிக வரித்துறை அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டு தற்போது அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி சாமிநாதன்.